நம்ம ஃபென்டாஸ்டிக் தமிழ் சேனலில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சில டிப்ஸை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சில பெண்களை நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னுடைய கணவர் இல்லை என்னுடைய தந்தை ஏதாச்சும் ரொம்ப கோபம் அதிகம் வந்துட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து கீழே போட்டு உடைப்பார், அவர் அவ்வளோ கோவப்படுவார். அந்த ஒரு விஷயங்களை அவங்க அது ஒரு பெருமையாக நினச்சி சொல்லுவாங்க, பேசிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இது மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லணும்னா இது சொல்லலாங்க. கோபம் ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், ஆனால் அதை நம்ம தடுக்க முடியாது. அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணாதான் அந்த ப்ராப்ளத்தை, அந்த டென்ஷன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எப்படி சரி செய்யறதுன்னு யோசிக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்மளுடைய கோபங்களை எப்படி கட்டுப்படுத்துறது. தன்னை மீறியும் அந்த உணர்ச்சிகள் வெளிப்படுது அப்படின்னா தவறு நம்ம மேலதான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஃபீலிங்ஸாக இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப அவசியமாகவே இருக்குன்னு நான் சொல்வேன். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருந்தால் நமக்கு கோபம் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்பிடாம இருக்கிறது, லேட்டாக சாப்பிட்ற பர்சன்ஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் கரெக்டான நேரத்துக்கு தூங்காமல் இருந்தால், தூக்கம் சரியாக இல்லைன்னா, அது மட்டும் இல்லாமல் நமக்கு சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களால் நமக்கு கோபம் வருது. சரி, கோபம் வராமல் இருக்கிறதுக்கு எந்த நேரமும் நம்ம உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, டெய்லி ஒரு 1/2 hour போதும். ஒரு 1/2 hour நீங்கள் தியானம் செய்யுங்க. தியானத்துக்கு நிறைய மியூசிக்ஸ் யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம். அதில் ஆட்டோ ப்ளே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் தியானம் பண்ணலாம். தியானத்துக்காகவும் நம்ம சேனலில் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாக்கிங் போகலாம். டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஆச்சும் வாக்கிங் போகிறது நல்லது. நீங்கள் 1 hour போகணும். அந்த 1 hour நீங்கள் பிரிச்சுக்கோங்க. காலையில் 1/2 hour, ஈவினிங் 1/2 hourன்னு பிரிச்சுக்கோங்க. வாக்கிங் இல்லை ஜாகிங், இது ரெண்டுத்தில் எது வேணாலும் பண்ணலாம். இது மைண்டை ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ண வைக்குது. இதை பண்ணுறதுனால நீங்கள் கோபங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் விட்டுடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, இல்லை அப்படின்னா யோகா கிளாஸ் கூட நீங்கள் சேர்ந்துக்கலாம். அந்த மாதிரி சேர்ந்தீங்க அப்படின்னா, ரொம்ப கோவப்படக்கூடியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யோகா கிளாஸஸ் சேரலாம். அதில் கோவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கலை சொல்லி தருவாங்க. அது மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கான ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போது எனக்கு கோவம், அந்த டைம் எனக்கு கோவம் அதிகமாக வந்துடுச்சு. அதை நான் இப்போது பெரியவங்க மேலேயும் காமிக்க முடியாது, வீட்டுக்கு பெரியவங்க மேலேயும் காமிக்க முடியாது, ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்டையும் காமிக்க முடியாது. என்னுடைய கோவத்தை நான் எனக்குள்ளேயும் வச்சுட்டு இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அது அந்த மன அழுத்தம் வேறு விதமான டிசீஸை கூட நமக்கு காஸ் பண்ணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நான் எப்படி தவிர்க்கிறது, அந்த நேரத்தில் என்ன நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போது எவ்வளோதான் நம்ம
ஹர்ட் பண்ணப்பட்டாலுமே அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமோ இல்லை மனைவியிடமோ இல்லை சிஸ்டர்ஸ் கூடவோ இந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த மாதிரி நமக்கு கீழே இருக்கிறவங்கள தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கோவத்தை வந்து காமிப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்னால உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போது பெரியவங்களாக இருந்தால் திட்ட முடியாது, வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் காமிக்க முடியும். ஏன் ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட கூட நம்ம கோபத்தை காமிச்சிட முடியாது. அந்த இடத்துல காமிச்சா நமக்கு வந்து வேலை போயிடும் அப்படின்றது தெரியும். பெரியவங்கள்ட்ட அந்த மாதிரி பேசிட்டா அதுவும் ரொம்ப தப்பாயிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு கீழே இருக்கக்கூடிய, நம்மளையே சார்ந்து இருக்கக்கூடிய சில உறவுகளை வந்து நம்ம ஈஸியாக ஹர்ட் பண்ணிடுறோம். இந்த நிலையை நான் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னா, யாருமே இல்லாத இடத்துக்கு, அதாவது உங்களுடைய ரூமுக்கு போயிடுங்க. ரூமுக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்து 1000லேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும். உங்களுடைய கோபங்கள் படிப்படியாக குறைஞ்சிட்டு இருக்கும். இன்னொரு டிப் ஒன்று சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. மூச்சை வந்து இழுத்து இன்ஹேல் பண்ணி ஃப்ரீயாக எக்ஸேல் பண்ணுங்க. அதாவது மூக்கு வழியாக இழுத்து வாய் வழியாக எக்ஸேல் பண்ணுங்க. அப்படி மூச்சை இழுத்து விடும் பொழுது உங்களை நீங்களே ரிலாக்ஸ் ஆகிக்கிறதுக்கு இந்த ஐடியா வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போது நம்ம இன்ஹேல் பண்ணும் பொழுது அழுத்தம் வந்து கூடுது. நம்மளுடைய மூச்சை இழுக்கும் பொழுது அழுத்தம் ஏற்படுது. அப்போது அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எக்ஸல் பண்ணும்போது அந்த ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். அந்த கோவத்திலிருந்து வெளிவர்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே அது உதவியாக இருக்கும். அதாவது இப்போ வந்து தைலம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, தைலம் வந்து நம்மளுடைய தலைவலியை வந்து சரி செய்யறது கிடையாது. அந்த தைலம் என்ன பண்ணும்னா, அந்த தலைவலியை விட அதிகமான எரிச்சல் வந்து டெம்பரேச்சரை வந்து அந்த தைலம் கொடுக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது நியூட்ரல் ஆகிடும், சரியான மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அவ்வளோதான். இது வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அதாவது அதுக்கேற்ற மாதிரி அதோடைய டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த தலைவலியை வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது. அவ்வளோதான். இதே ட்ரிக் தான் நம்ம மூச்சை இழுக்கும் பொழுது அந்த மன அழுத்தத்தோடு சேர்ந்து நம்ம மூச்சை இழுக்கிறதும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. அதை நீங்கள் எக்ஸல் பண்ணும்போது, அதாவது வாய் வழியாக எக்ஸல் பண்ணும்போது மூச்சை இழுத்து விடுறோம் இல்லையா, அது வந்து வாய் வழியாக நம்ம விடும்போது அது வந்து என்ன ஆகும்னா, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே நமக்கு வந்து கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது மூச்சை இழுத்து விட்டு பாருங்கள், எவ்வளோ வந்து உங்களுக்கு ஃப்ரீனஸ் கொடுக்குதுன்னு. சரி, இப்போ வந்து இந்த 2 டிப்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை. முடிஞ்ச அளவு இப்போ வந்து நீங்கள் முக்கியமான விஷயத்த வந்து முடிவு எடுக்கணும், அந்த மாதிரியான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 hours 3 hours வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. இல்லை 1 hour 2 hour உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஹீலிங் வீடியோஸ், அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தூங்குறதுக்கு இதமான மியூசிக்ஸை போட்டுட்டு நீங்கள் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு. அதுக்கு கூடவும் நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு மியூசிக் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது அப்லோட் பண்ணியிருப்போம். இதை வந்து நீங்கள் கேட்குறது மூலமா உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் தூங்க முடியும். தூங்கி எழுந்ததுக்கப்புறமா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் இல்லையா, அப்போ நீங்கள் அதை பற்றி யோசித்து அதுக்கப்புறமா முடிவு எடுத்துக்கலாம். அப்போ தான் நிதானத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் சரியாக இருக்கும். முடிவெடுக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நான் வந்து தப்பே செய்யலை, அதுக்காக என்னை வந்து
ப்ளேம் பண்ணுறாங்க. அதை வந்து நான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்க வந்து அந்த டைம் நான் அவங்கள திட்ட முடியாது, ஆனால் அவங்களுக்கு நான் புரிய வைக்கணும். அவங்களும் அதே கோவத்தில் இருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பேருமே நிதானம் இல்லாதப்போ நீங்கள் எந்த விஷயத்தையும் புரிய வைக்க முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு வாரம் நம்ம செஞ்சது கரெக்டாக தப்பா, இல்லை நம்ம மேலே தான் தப்பு இருக்கா, இல்லை அவங்க மேலே தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா யோசிங்க. அப்படி உங்கள் மேலே தப்பு இருந்தால் ஜஸ்ட் ஒரு சாரி போதும். இல்லை அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை அதோட நீங்கள் விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இல்லை நம்ம பண்ணது ரொம்ப சரி, அவங்க எப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த டைமில் பேசலாம். அதாவது ஒரு வாரம் கழிச்சு அந்த சூடு வந்து குறைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து நீங்கள் அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். அது உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், எந்த உறவுகளாக இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு வாரம் கழிச்சு அந்த விஷயம் வந்து ரொம்ப சூடு இழந்திருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கலாம், இதுதான் நான் பண்ணேன், இதில் எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி புரிய வச்சுக்கலாம். எதுக்கும் ஒரு டைம் தேவை. சரி, இப்போ வந்து எனக்கு கோவம் ரொம்ப சரி, இந்த விஷயம் இதோட முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து கோவத்தை ரொம்ப கட்டுப்படுத்த முடியல. என்னால் ரிவர்ஸில் எண்ணும் போது என்னால் பண்ண முடியல. ரெஸ்ட் எடுத்தாலும் என்னால் அந்த கோவத்தை இது பண்ணிக்க முடியல. நான் என்னதான் செய்கிறது அப்படின்னா, யார் மேலே கோவமோ, யார் உங்களை ரொம்ப கோவப்படுத்தி உங்களுக்கு திட்டணும்னு தோணுது, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளை வந்து நம்ம ஹர்ட் பண்ணிடுவோமோ அப்படின்ற அந்த பயமும் வருது. பிரிவு ஏற்பட்டுடுமோ அப்படின்ற பயமும் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேப்பர் பென் போதும். ஒரு பேப்பர் பென் இது 2த்தையும் வச்சுக்கோங்க. அவங்கள எவ்வளோ முடியுமோ நீங்கள் அவங்கள்ட்ட என்ன திட்டுவீங்களோ அதை வந்து வார்த்தைகளாக எழுதி பாருங்க. அவங்கள திட்டுற விஷயமாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட சொல்ல நினைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அதை அந்த கோவத்தை வந்து அந்த பேப்பர் பென் மேலே எழுதுங்க. அந்த வார்த்தைகளை எழுதுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன், அப்பா உள்ளே இருக்க நம்ம அடக்கியும் வச்சுக்க கூடாது அந்த கோவங்களை, அது நமக்கு பக்க விளைவுகளை தந்துடும். சரி, இப்போ நான் எழுதிட்டேன், ரொம்ப எனக்கு ஸ்ட்ரெஸ்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு, இப்போ நான் கூலாக இருக்கேன் அப்படின்னும் போது அதை ஒரு தடவை ஃப்ரீ ஆகிட்டுங்க, அதை ஒரு தடவை படித்து பாருங்களேன். அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் உணர்வீங்க. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்கள நம்ம இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ உங்களை நீங்கள் மாற்றிக்கவும் முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய கோவங்களை நீங்கள் தீர்த்துக்கவும் முடியும். அதை அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி கிழிச்சு போட்டுருங்க, இல்லைன்னா அதுவே பெரிய ஒரு பிரச்சனையாயிடும். சரி, நீங்கள் உங்கள் கோவத்தை தீர்த்ததுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த பேப்பரை கிழிச்சு தூக்கி போட்டுடுங்க. சரி, இப்போது என்னுடைய கோவத்தை எழுதியும் நான் சரி பண்ணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே. அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோவங்களை குறைக்கிறதுக்கு இப்போது நமக்கு பிடிச்சவங்க கூட பேசும்போது மற்ற விஷயங்களை மறந்துடுவோம். ஏதாவது இப்போ சோகத்தில் இருந்துகிட்ருப்போம், இப்போ நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசும்போது அந்த சோகம் ஒரு தள்ளி போட முடியும், கொஞ்ச நேரம் அந்த கோவத்தை குறைச்சிக்க முடியும். அதனால உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நீங்கள் பேசலாம். அது உங்கள் கோவம் சரியாகிற வரைக்கும் நீங்கள் அவங்கள்ட்ட ரிலாக்ஸாக பேசுவீங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை பற்றியே நீங்கள் உரையாடணும் அப்படின்னா அதை தவிர்த்துக்கங்க. அந்த விஷயத்தை பற்றியே நீங்கள் உரையாடுறது ரொம்ப தவறு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட வேறு விஷயங்கள், அதாவது வேறு டாபிக்ஸ் வச்சு நீங்கள் பேசுங்க. அவங்க கூட பேசும்போது மனசு கொஞ்சம் லேஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் ஆவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பழைய ஸ்டேஜுக்கு நீங்கள் வர்றதுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்க கூட பேசுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சாங்ஸ் கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்கலாம், மியூசிக்ஸ் கேட்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா
இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணாலே நமக்கு என்ன வருது அப்படின்னா பெட் அனிமல்ஸுடைய க்யூட் க்யூட் ரியாக்ஷன்ஸு, அவங்க செல்ல பிராணிகள் வந்து செய்யக்கூடிய குறும்புத்தனம், இது எல்லாமே நமக்கு நிறைய வீடியோஸில் பார்க்க முடியுது. அந்த மாதிரி செல்ல பிராணிகளுடைய வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணுறப்போ நம்மளையே மறந்து நம்ம முகத்தில் வந்து ஒரு புன்னகை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காமெடியன் வீடியோஸ், அதாவது இப்போது நமக்கு பிடிச்ச காமெடியன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வடிவேலா இருக்கலாம், இல்லை சந்தானமாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா விவேக், சூரி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய வீடியோஸ் வந்து பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம், உங்களையே மறந்து அந்த கோவத்தை மறந்து நீங்கள் சிரிச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும், உங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைகளுடைய வீடியோ, அதாவது இப்போ சின்ன சின்ன குழந்தைகளுடைய குறும்புத்தனமான வீடியோலாம் இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. ரீசண்டாக இப்போ ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. நீ தான் என் செல்லமே அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை வந்து அடிக்க வர அம்மாவை வந்து சமாதானம் பண்ணுற மாதிரி. அது ரொம்ப நகைச்சுவையாகவும் இருக்குது, ஆச்சரியமான ஒரு வீடியோவாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி அழகான மனசை வந்து லேசாக்கக்கூடிய வீடியோஸை வந்து பாருங்கள். பார்த்து உங்களை நீங்களே வந்து கோவத்துலேருந்து, டென்ஷன்லேருந்து, இந்த மாதிரி மன அழுத்தத்துலேருந்து நீங்கள் வெளில கொண்டு வந்துக்க முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ வழிகள் இருக்கு. ஆனால் நம்ம இந்த வழிகளை தெரிஞ்சுக்காம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுடைய உறவுகளை வந்து நம்ம கோவத்தில் பேசிடுறோம். யோசிச்சு பாருங்க, இன்னும் எத்தனை காலம் வாழ போகிறோம்? அடுத்த ஜென்மத்தில் நம்ம என்னவா பிறக்க போகிறோம் அப்படின்னு தெரியாது. போன ஜென்மத்தில் நம்ம என்னவா இருந்தோன்னு நமக்கு தெரியாது. இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை அனுபவித்து சந்தோஷமாக வாழுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகளோடு நீங்கள் எத்தனை நாள் இருக்க போகிறீங்க அப்படின்றத ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தா அந்த உறவுகளை கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டோம். உலகத்திலேயே ரொம்ப அழகான உறவு என்ன அப்படின்னா, ஒரு அம்மா, அன்பான அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு குழந்தையா இருக்கிற அந்த ஒரு பாக்கியம். இன்னொன்று கணவன் மனைவி உறவு. இந்த இரண்டு உறவுமே வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உறவு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இந்த உறவுக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் தாங்கிக்குவாங்க. ஆனால் அவங்க கஷ்டப்படுவாங்க இல்லையா, அந்த கஷ்டம் நம்மளால் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்க கூட சண்டை போடாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை வந்து நகர்த்திட்டு போங்க. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நிதானமாக சமாளிக்க கற்றுக்கோங்க. சரி, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.